அக்கா, உன்னை எத்தனை நாள் ஆத்துக்கு போய் துணியை துவைப்போம் சொல்லிக்கிட்டே கிடக்குறது. இன்னைக்கு போவோம், நாளைக்கு போவோம், பிறகு போவோம் சொல்லிக்கிட்டே இருக்க ஒழுசு. இன்னைக்கு தேன் வந்திருக்க பாரு, எம்புட்டு துணி சேர்ந்து போச்சுன்னு. என்னடி வசந்தி செய்யறது? வீட்டு வேலையே பொழுதோட ஓடிடுது. இதுல ஆத்துக்கு போய் துணியை துவைக்கணுமே மாசப்பட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே கிடக்குறது. எனக்கு இம்புட்டு துணி சேர்ந்து போச்சு போ. நானும் என் நாத்தனார் கறி விஜயா கிட்ட சொல்லிக்கிட்டே கிடக்குறது. குளிச்சினா துணியை உடனே துவைச்சிருடி, என்னால துவைக்க முடியலன்னு சொன்னா கேட்க மாட்டாடி. அவளே ஒரு நாளைக்கு 2-3 ட்ரெஸ் போடுறா, குமுச்சு வச்சிடுறா. நேத்து கூட சொன்னேன்டி வசந்தி ஆத்துல போய் துணி துவைக்க போறாளாம், கூட போய் நீனு துவைச்சிட்டு வாமான்னு சொன்னா அப்படின்னு சாதிச்சிட்டாடி மனசி. எப்படித்தான் பொழுது போகுதோ போ. எக்கா, எல்லாம் ஓ மேலதான்க்கா தப்பு. ஆரம்பத்திலேயே கண்டிச்சு இருந்தா இப்படி நடக்குமா? பாரு, எம்புட்டு துணியை வச்சிருக்கேன்னு பாரு. இவ்வளவையும் துவைச்சு எடுத்துட்டு போறதுக்கு நைட் ஆயிரும் போலயே. என்னடி வசந்தி செய்யறது? பாவம், அப்ப முடியாம கிடந்தா விஜயா 2 துணியை நான் துவைச்சு போடுறேம்மான்னு சொன்னேன். அதுவே பழக்கமாயி போயிருச்சு. எங்க வீட்ல எல்லாம் இம்புட்டு துணி சேராதுப்பா. என் வீட்டுக்காரர் போட்டிருக்கிற துணியை அவரே அலசி போட்டுருவாரு. என் மாமியாரும் அதே துவைச்சுக்கிறோம். என் துணியும் சியானா துணின்னாக்க கொண்டு வந்திருக்கேன். அதுலயும் அந்த சியானா விளையாட்டுன்னு பண்ணி கட்டும் புடி துணியா கொண்டு வந்து கொடுத்துருக்கா. எப்படித்தையும் துவைக்க போறனோ தெரியல போ. ஆமாண்டி வசந்தி, எங்க வீட்லயும் தான் அந்த தருண பையன் புழுதியில பிறண்டிருப்பான் போல இருக்கு. சட்டை எது புழுதி எதுனே தெரியாம இருக்குடி. இந்த ஆத்து தண்ணியில போட்டு நல்லா வரட்டுன்னு தேய்ச்சி துவைச்சாட்டேன் கலர் வரும் போல. சரி வாடி, உட்கார்ந்து துவைக்க ஆரம்பிப்போம். ஏ ராணி அக்கா, அங்க பாருக்கா, ஆளுக்கு முன்னாடி வந்து இடத்த பிடிச்சு உட்கார்ந்துருக்கு சரோஜாக்கா. சரியான ஆளுதே. நேத்து பூரா சொல்லிக்கிட்டு இருந்துச்சு, ஆத்துக்கு போறப்ப என்னட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கடி, ஆத்துக்கு போறப்ப என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கடின்னு. இப்ப நம்மளுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து கிடக்கு பாரு. அடியே, அதுவும் என்கிட்ட 2-3 நாளா கேட்டுக்கிட்டு தாண்டி இருக்கு. நான் தாண்டி நாளைக்கு போவோம், பிறகு போவோம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். என்ன சரோஜாக்கா, நேத்து வரைக்கும் ஆத்துக்கு போறீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு வந்து பார்த்தா நீங்க துவைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமாண்டி ராணி, உன்கிட்ட கேட்டாலே நீ நாளைக்கு போவோம், பிறகு போவோம் சொல்லிக்கிட்டே இருக்க. என் வீட்டுல துணியா சேர்ந்துக்கிட்டு கிடக்கல, அதே வந்து துவைச்சுக்கிட்டு இருக்கேன். என்னங்கடி, இப்பதான் வாரீங்களா? நாங்க அப்பதையே வீட்டை விட்டு கிளம்பிட்டோம்க்கா. எங்க வர வழியில எல்லாம் நின்று பேசிக்கிட்டே இருக்காங்க. எங்க போறீங்க? துணி துவைக்க போறோம். எங்க போறீங்க? துணி துவைக்க போறோம் சொல்லிட்டுல வரேன். சரி ராணி, உட்கார்ந்து துவை. ஆமா, எங்க துவைக்கிறது? அதுக்கு முன்னாடி தான் இடத்த பிடிச்சிட்டீங்களே. ராணி அக்கா, அந்த மேட்ல போய் உட்காருக்கா. சரிடி. அடியே வசந்தி, ஒட்டுல வேற உட்கார்ந்திருக்க, நல்லா புடிச்சுக்கடி. இன்னைக்கு வேற ஆத்து தண்ணி அதிகமா வந்துகிட்டு இருக்கு. ஆமாங்கடி, எங்கிட்ட மழை பெய்யுது போல இருக்கு, அதான் தண்ணி அதிகமா வருது. சரிக்கா, நான் நல்லாத்தான் உட்கார்ந்திருக்கேன். தண்ணி என்ன ஜில்லுன்னு இருக்கு, ஐஸ் தண்ணி மாதிரில இருக்கு. அடியே, இது எங்க ஊர்ல இருந்து வருதுடி, காவேரி தண்ணி. எவ்வளவு வெள்ளைன்னு இருக்குன்னு பத்தியா? எங்க ஊரு தண்ணிடி. இது அப்படியே எடுத்து கூட குடிக்கலாம். ஓ அப்படியாக்கா, உங்க ஊர்ல இருந்து வருதாக்கு? எனக்கு இம்புட்டு நாளா தெரியாம போச்சே. ஆமா, இந்த குந்தாணி இவ ஊர்ல இருந்து தண்ணி வரதே இவ பாத்தா அப்படியே அடிச்சு விடுவாளுக. அக்கா, இம்புட்டு வெயில் அடிக்குது, ஆனா தண்ணி பக்கத்துல உட்காரவும் வெயிலே தெரியலக்கா. என்னமோ நிழல்ல இருக்கிற மாதிரியே இருக்குல்ல. ஆமாண்டி, 12 மணி வெயில் பல்ல கட்டிக்கிட்டு இருக்கு, ஆனா வெயிலே தெரியலடி. ஆமா, இவளுக்கு தெரியாதே. என்னமா நடிப்பு நடிக்கிறாளுக. ஆத்தாடி, இவளுகிட்டலாம் உட்கார்ந்து இருக்க முடியாது. சீக்கிரமா டக்கு புக்குன்னு துவைச்சிட்டு வீடு போய் சேருவான். இவளுக ஊரு கதை, உறவு கதை, பக்கத்து வீட்டு கதை, எழுத்த வீட்டு கதை எல்லாம் பேசி முடிச்சிட்டு வர மணி நைட்டு 8 ஆயிரும். ஓடுகிற தண்ணியில உரசி விட்டேன் சந்தனத்தை, சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்த மச்சான் கைகளில. போல ஒண்ணே நான் எழுதி ஓட விட்டேன் தண்ணியில. போல ஒண்ணே நான் எழுதி ஓட விட்டேன் ஓடையில, சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்த மச்சான் கைகளில. ஏயப்பா, இங்க என்ன சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு? ஆளாளுக்கு ஒப்பாரி வச்சுக்கிட்டு கிடக்கீங்க. இந்த சரோஜாக்காக்கு ரசனையே கிடையாது. எவ்வளவு ரசிச்சு பாட்டு பாடிக்கிட்டு கிடக்கும். ஆமாண்டி வசந்தி, நம்ம சந்தோஷமா இருக்கிறது இந்த சரோஜாக்காக்கு பிடிக்கவே பிடிக்காதே. அடியே வசந்தி, என்னடி சின்ன பொண்ணு விட்டுட்டு வந்துட்டான்? அட போக்கா, அவ போட்டிருக்கிறது ஒரு ட்ரவுசரும் ஒரு சட்டை. அதவா துவைக்க
குளிக்க போறா. அவ என்னைக்கோ ஒரு நாள் குளிக்க போறா. அவ எங்க துணியெல்லாம் அள்ளிக்கிட்டு வர போறா. இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்லடி. நம்மள தேடிக்கிட்டு அலைய போறா. அதெல்லாம் அவ மோப்ப முடிச்சு கரெக்டா வந்துருவாக்கா. அங்க பாரு வந்துகிட்டு இருக்கா. அட ஆமாண்டி, இந்த ஊருக்குள்ள நம்ம எங்க போய் இருந்தாலும் சுத்தி சுத்தி வந்துருவோலையே. ஏய் ராணி அக்கா, வசந்தி அக்கா, உங்களை எங்க எல்லாம் தேடுறது? ஆத்துக்குத்தேன் போறேன்னு ஒரு வார்த்தை சொன்னா என்ன? ஏண்டி சொன்னா துணி அள்ளிட்டு வந்து துவைக்க வந்திருப்பியா? நான் ஏன் துவைக்க வர போறேன்? உங்களோட பேசி சிரிச்சு விளையாட வருவேன். ஆத்தாடி, என்ன எங்ககிட்ட பாசம் புடிச்சு போயிருக்கு போல இருக்கு, வழுக்குது. ஆமாண்டி, நான் வரும்போதே வலிக்கு விட பாத்துச்சு, பாத்து வா. தண்ணி வேற அதிகமா இருக்கு, விழுந்து விழுந்து தோத்துறாத. ஆமாண்டி சின்ன பொண்ணு, காலை நல்லா ஊண்டி வாடி. இது என்ன பாசம்? நான் பெரிய பாசத்தையே பாத்திருக்கேன். அசால்ட்டா வருவேன்க்கா. அடியே சின்ன பொண்ணு, தண்ணி நல்ல வெள்ளை வெள்ளையேன்னு வருதுடி. இன்னைக்காவது குளியேண்டி. அட போ வசந்தி அக்கா, அடிக்கடி குளிச்சா எனக்கு ஜலுப்பு பிடிச்சுக்கும். நான் தீபாவளி பொங்கலுக்கு மட்டும்தான் குளிப்பேன். அட கர்மம் புடிச்சவளே, இப்படி வனமா தண்ணி ஓடிக்கிட்டு கிடக்கு, ரெண்டு முங்கு முங்கிட்டு வாயே. ஏ ராணி அக்கா, இந்த தண்ணிக்குள்ள மீன் கிடக்குமாக்கா? மீனை வேணா நான் புடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க துவச்சுக்கிட்டு இருங்க. நிறைய மீனை புடிச்சா நம்ம குழம்பு வச்சு சாப்பிடலாம்ல. மீன் கிடக்கு, மீன் வேணா முதலவே கிடக்கு. முதலையா? ஏ ஆத்தே, ஏ சரோஜாக்கா, வாயை மூடிட்டு சும்மா இருக்க கூடாது. அவ முதல்ல திரும்ப பைப்ல விழுந்துட்டா பாருங்க. அடியே அடியே, சீக்கிரமா எந்திரச்சு கரையில வாடி. அக்கா என்னை காப்பாத்துக்கா, என்னை தண்ணி இழுத்துட்டு போகுது. ஐயோ, எனக்கு வேற நீச்சல் தெரியாதே. வசந்தி, உனக்கு நீச்சல் தெரியுமா? ஏக்கா, எனக்கு நீச்சல் தெரியாதுக்கா. சரோஜாக்கா, அட போங்கடி, எனக்கு எப்படி நீச்சல் தெரியும்? ராணி அக்கா, வசந்தி அக்கா, என்னை காப்பாத்துங்க. அடியே சின்ன பொண்ணு, என்னடி இப்படி தண்ணிக்குள்ள விழுந்துட்டியே? எங்களுக்கு நீச்சல் தெரியாதடி. ஐயோ, உன் மாமியாருக்கும் உன் புருஷனுக்கு நாங்க என்னக்கா சொல்லுவோம்? அடியே வந்துருடி. எங்க வர? என்னால முடியலக்கா. சரிடி, நீ ரொம்ப நாளா குளிக்காம இருக்கீல, நல்லா குளிச்சிட்டு ராணி அக்கா ஊர் அங்கிட்டே இருக்கான். அவங்க அம்மா வீட்ல போய் 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு நல்லா மீன் குழம்பு சாப்பாடு வைப்பாடி. நல்லா சாப்பிட்டுட்டு வா. அம்முக்கு டும்முக்கு அம்மா டும்மாள்